நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி.
சொல்லுவாங்க. காலையே கட்டணும். சரி. ஒரு நிமிஷம் தவறுன்னு வச்சுக்கோங்க. என்ன? எப்ப அதுக்கு 10 பேர் நின்னு பேசுவாங்க. ஆமா. ஆனா இந்த காலத்துல சரி. ஒரு மாப்பிள்ளைங்க கொண்டு போய் திருமணம் பண்ணிக்கிறது சொன்னா என்ன? பத்திரிக்கை போடுற டைம் வந்து 10. சரி. 10 to 11 மணி அப்படின்னு போடுவாங்க. அப்படின்னு போடுவாங்க. சரி. ஆனா 2 பேருக்கு திருமணம் பண்ணிக்க டைம் என்னன்னு தெரியுமா? சரி. 12 ஆயிடும். ஆமா. 12 ஆயிரம் செஞ்சதுக்கு 1 மணி கூட ஆயிடுது.
பிரிக்கணும். பிரிக்கணும். இந்த வீரர்களாலே பிரிக்கணும். அவனை பிரிக்கணும். அப்படின்னு சொல்லி இந்த வீரர்களை எல்லாம் வீரர்கள் படைகளை எல்லாம் வெட்டிக்கொண்டு கேட்டுக்கொண்டு சின்னதா இரவு இழந்தார்கள். ஒரு சண்டைக்காரங்க ஆமா. சரி. அப்படி சண்டைக்கு வரும்பொழுது விசிகரன் சொல்கிறார், என்ன? தப்பி வீரர்களாலே ஏன் சொல்றீங்களே? சுபரிமனாலே என்ன? நான் சொல்றதை கேட்கப்பா. கேட்க யாருக்கிட்டையும் நம்ம சண்டைக்கு போக வேண்டாம். நம்மளால சண்டைக்கு போக வேண்டாம். சமாதானமா இருக்கணும்னு சொன்னா
உடனே சொக்கலிங்கம் சொல்றாரு, அண்ணே உங்க பேச்ச நான் மீறி இருக்கானா? இல்ல நீங்க எந்த பெண்ணை பார்த்தாலும் நான் தாலி கட்ட ரெடி. கழுதைய பார்த்து கட்ட சொன்னா நான் கட்டுதேன். சரி நான் ரெடின்னே. அப்படி சரி. அந்த விசினால் ஆமா, சொக்கலிங்க நாடாருக்கு சொக்கலிங்க நடாருக்கும் மீனாட்சிக்கு எப்படி அம்மா திருமணம் நடக்க போகுது? வீரநாடு இந்த விசிநாடாரிடம கண்ணதில ஏ வீரநாடு அதன்னதே விசிநாடா இடமதே சொக்கலிங்க நாடாரோ மீனாட்சி வெண்கொடி திருமணமோ முடிக்கவே என்பதாக மனதில் அந்த வீரநாடு தன்னதே வீரநாடு தன்னதே என்ன என்ன நடக்குதா நாடே அதன்னதி நாடார் பண்ணையார் வீரப்பநாடார் பண்ணையார் சொக்கலிங்க நாடாரு மீனாட்சி பெண்கோடி திருமணமோ முடிக்கவே திருமூட்டி பார்க்கவே மனம் முடித்து வைக்கவே மனம் போட்டு பார்க்கவே என்று சொல்லி விசினார் நல்ல பங்காளியோ நல்ல பங்காளியோ கௌசுடனே யாது அப்படி வீரநாடு தன்னதிகளை சரி வீரப்ப நாடகம் அவர் சொல்கிறார். வீரப்ப நாடாரு என்ன சொல்றாரு? விஷ்ணுநாடரே என்னய்யா? என் தங்கச்சி மீனாட்சிக்கும் சரி உங்க தம்பி சொக்கலிங்க நாடாருக்கும் நம்ம திருமணத்தை முடிச்சு வைப்போம். இது கார்த்திகை மாசம். கார்த்திகை மாசத்துல கல்யாணத்தை நடத்திடுவோம். ஆமா, கல்யாணத்தை உடனே வச்சிருவோமா? வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பந்தல் அலங்காரம் பண்ணணும், பத்திரிக்கை அடிக்கணும், சொந்த பந்தத்தை கூப்பிடணும். ஆமா, 18 பட்டி மக்களை எல்லாம் அழைத்து சொக்கலிங்க நடாருக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணத்தை சிறப்பா நடத்தணும். சரி, அதாவது சரி அந்த காலத்துல திருமணம் முடிக்கணும்னு சொன்னா என்ன சொந்த பந்தம் கூட்டம் அப்படி இருக்கும். ஒரு மாசத்துக்கு முன்னே கல்யாண வீட்டுக்கு வந்துருவாங்க. கல்யாண சாப்பாடுதான், சரி விருந்து சாப்பாடுதான். ஆமா, கல்யாணம் முடிவதற்கு முன்னாடி சாப்பாடுதான், கல்யாணம் முடிஞ்ச பிறகு சாப்பாடு தான், கல்யாணம் முடிஞ்ச பிறகும் சாப்பாடு தான். இப்ப மயிலை சாஸ்தா கோயில்ல நடக்கல அதே மாதிரி. ஆமா, ஒரு வாரத்துக்கு வீட்டுல யாரும் சோறு பொங்க வேண்டாம், சாப்பாடே யாரும் பொங்க வேண்டாம். எல்லாரும் வீட்டுல இருந்து கிளம்பி வரணும், சாப்பிடணும், சரி கோயில்ல கொடைய பார்க்கணும். ஆமா, மறுபடியும் வீட்டுக்கு போகணும், காலையில வரணும், சாப்பிடணும், கொடைய பார்க்கணும், கோயிலுக்கு இருக்கணும். யாருக்கும் தாய்மார்களுக்கு வேலையே கிடையாது. அதாவது சரி அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? என்ன இத்தனை பேர்களும் மனசு வச்சாதான் அது நடக்கும். இவ்வளவு பேர் மனசு வச்சா தானே அந்த அன்னதானத்தை கொடுக்க முடியும். அது இல்லாம சரி நீ என்ன பெரிய ஆளா, நீர் சொல்லுபடி இல்ல நடக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எதிர்த்தா இது நடக்குமா? இங்க யாருமே அப்படி கிடையாது. இவ்வளவு பெரிய பெரும் கொடையை கொடுக்க முடியுமா? முடியாதுல. இங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்காங்க. ஒற்றுமையா இருக்க போய் தான் இவ்வளவு நடக்கு. சொக்கலிங்க நாடார் வகையார அத்தனை பேரும் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டே இவங்க தான். அதாவது எப்பேற்பட்ட குடும்பம்? சரி, நாட்டாமை குடும்பத்தார். நாட்டாமை குடும்பத்தார். ஆமா, சொக்கலிங்க நாடார் வகையாரா. சரி சரி, அப்போ இந்த விசு நாடாரும் ஆமா சொக்கலிங்க நாடாருக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி சரி அங்க மணி மண்டபத்தை ஆமா எப்படி அலங்காரம் செய்கிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? மணி மண்டபத்தை மணி நல்ல மண்டபத்தை விசு நாட பண்ணையா வீரப்ப நாடாரோ மண்டபத்தை அலங்காரே வாரும் என்றோ சொல்லி பங்காளிகள் ஒன்று கோழி என்ன நல்ல மரத்தை கொண்டு என்ன
மரத்தை கொண்டு தெருக்கள் எல்லாம் அலங்கரித்தார். பெண்ணை நல்ல மரத்தை கொண்டு தெருக்கள் எல்லாம் அலங்கரித்தார். வாக்கு நல்ல மரத்தை கொண்டு மக்கள் எல்லாம் வழங்கரித்தார். மாயிலை துவப்பன தோரணையும் தானேடு அழகுடனே அலங்கரித்தார். வண்ண வண்ண பூக்களை வண்ண வண்ண பூக்களை வகையுடனே அலங்கரித்தார். ஏழை நல்ல பங்காளி சொக்கள் எங்க நாடாரோ மீனாட்சி பெண்கோடி திருமணாம முடிக்காவிய மணி நல்ல மண்டவே அலங்காரம் தான் மூடி பாலோடும் பௌசோ பாலோடும் பௌசோ என்ன என்ன நடக்குதா அப்படி வீர விளையாடு நதியிலே சரி விஷி நாடாரும் வீரப்பை நாடாரும் என்னதாயி சொக்கலிங்கை நாடாருக்கும் மீனாட்சி அம்மா வெண்குடியானவளுக்கும் ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிக்கணும்னு சொல்லி பந்தல் அலங்காரத்தை பாத்தியலோ? அடேங்க அப்பா, ஏகப்பட்ட பந்தல், 2 கிலோமீட்டருக்கு பந்தல். பார்க்கறதுக்கு 1000 கண்ணு போதாது. பார்க்க மரவகந்து பாதையெல்லாம் அலங்கரித்தார். நம்ம ஐயா மயிலை சஸ்தா வாசல்ல பாத்தியலா? மயிலை சாஸ்தா கோயில பாத்தியலா? அலங்காரம் அலங்காரம் அப்பேர் வெட்ட அலங்காரம். திருநெல்வேலி வரைக்கும் பேசுறாங்க மயிலை சாஸ்தா கொடையை பத்தி. ஐயாவோட புகழ் அங்க வரைக்கும் இருக்கு. எங்கெல்லாம் இருக்கு தெரியுமா? ஆமா. சரி அப்படி ஆமா அந்த மணி மண்டபத்திலே சரி சாக்கு மரத்தை கொண்டு பக்கம் எல்லாம் அலங்கரித்தார்கள். தென்னை மரத்தை கொண்டு தெருக்களை எல்லாம் அலங்கரித்தார்கள். சரி அப்படி வண்ண வண்ண பூக்களை எல்லாம் வகையுடனே தான் எடுத்து ஆமா அங்க சீரோடும் சிறப்போடும் அலங்காரத்தை தான் முடித்தார்கள். சரி அப்படி அலங்காரத்தை முடித்த பொழுது என்னதாயி? அதாவது என்ன மணிமண்டபத்துல கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா என்ன